வணக்கம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவகோட்டைக்கு அருகில எழுவங்கோட்டை செல்லும் வழியில ஒடப்பம்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு வந்திருக்கோம். நாளைய விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்னைக்கு அங்கே சந்தனக்காப்பு அலங்காரம் அந்த விழாவை தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். இந்த கோவிலை யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயாச்சியார் வீட்டை சேர்ந்த சாத்தஞ்செட்டி வகை பங்காளிகள் எல்லாருமா சேர்ந்து கட்டியிருக்காங்க. இந்த சதுர்த்திக்கு நடைபெற 10 நாள் திருவிழாவும் அவங்க பங்காளிகள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு நாள் மண்டகப்படி எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கிராமத்தை சேர்ந்த எஸ்பி நடராஜன் அம்பலம் குடும்பத்தாரும் ஒரு நாள் மண்டகப்படி எடுத்துக்கிறாங்க. உதயாச்சியார் வீட்டு பங்காளிகளை சேர்ந்த திரு டி சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் திருமதி சாந்தி ஆச்சி அவர்களும் இந்த கோவிலுடைய தினப்படி பணிகள் அனைத்தையுமே பொறுப்பெடுத்து செய்கிறாங்க. அவங்க பங்காளிகள் எல்லாரும் வெவ்வேறு ஊரில் இருக்கிறதுனால, இவங்க தேவகோட்டில் இருக்கிறதுனால இவங்க அந்த பொறுப்பெடுத்து இவங்க 2 பேருமே செய்கிறாங்க. விழா ஏற்பாடுகளையும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. இன்றைய சந்தனக்காப்பு அலங்காரத்துக்கு கோவிலூர் சுவாமிகள் வருகை தந்திருந்தாங்க. அவங்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை இப்போ செய்யப்படுது. உதயாச்சியார் வீட்டு பங்காளிகளை சேர்ந்த சாத்தப்பண்ணன் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார்கள். அவர்கள் பங்காளி வீட்டை சேர்ந்த அனைவரும் சுவாமிகளிடம் ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள். சந்தனக்காப்பு அலங்காரம் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. இவங்க தான் டி சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள். வள்ளிசெட்டி வீட்டை சேர்ந்த மும்பை சோமசுந்தரம் வள்ளியம்மை ஆச்சி தம்பதியர் கோவிலுக்கான வெள்ளை பித்தளை விளக்கு ஜோடியாக தாம்பாளத்துடன் இன்று சந்தனக்காப்பு அன்று வழங்கியுள்ளார்கள். அப்பமுடன் கடலை அவளுடனே அருங்கதனி ஒப்பில்லா மூலகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே எனையாள வேண்டும் என அப்பனவன் மடியமரும் அருங்காணிய கணபாதி.
सकल कार्याणि पुण्यदास्य महागणपति परिपूर्ण कृपाकटाक्षितं महागुरुं पार्वती ஹரஹர மகாதேவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சந்தன காப்பன்று இரவு பலகாரம் வழங்கியவர்கள் உதயாச்சியார் வீட்டு பங்காளி வீட்டைச் சேர்ந்த திரு சீதாராமன், திரு பெருச்சியப்பன் அண்ணன் இருவரும். ஒடப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மக்களும் இந்த விழாவில் பெரும் பங்களிப்பு செய்கிறார்கள். டி சுப்பிரமணியம் அவர்கள் நம்ம இடத்துல சொல்லும்போது வெள்ளிக்கவசம் ஆண்டுக்கு 4 முறை, அதாவது நாளைக்கு வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் கார்த்திகை மாத சோமவாரம், அதுக்கப்புறம் சித்திரை வருஷப்பிறப்பு, அப்புறம் அவங்க பங்காளிகள் படப்பு ஆகிய 4 நாட்கள் வெள்ளி கவசம் சாத்துறதா அவங்க சொன்னாங்க. உன் பேர் என்ன? ஜானகிராமனா? 50ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் பெரியசாமி இஎன்டி அவர்களும், டாக்டர் சுதா ஜெனரல் சர்ஜன் அவர்களும் அவர்களுடைய தாயார் மற்றும் சித்தி கோவிலுக்கு வருகை தந்திருந்த பொழுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.